உண்மை பாஸ்டர். 20 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நான் இருந்த வேகத்திற்கு, நான் இருந்த ஸ்பீடுக்கு, நான் இருந்த அபிஷேகத்திற்கு, நான் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் மட்டும் என்னை தட்டி எழுப்பி இருந்தார்னா நான் எவ்வளோ வேகமாக ஓடி இருப்பேன் தெரியுமா? ஆனால் அடுத்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்னை சிறுமப்படுத்தி, என்னை வெட்கப்படுத்தி, எனக்கு நஷ்டமானதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிப்பு கூட எனக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் இருக்கு. அதனால இனி எங்க பாஸ்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகனே, இல்லை மகளே, அந்த மோசேயை உருவாக்குறதற்காக அந்த காலத்தை கர்த்தர் வைத்து அடுத்த 40 ஆண்டுகளிலே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த அந்த தேவன் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீ காத்திரு, நீ பொறுத்திரு, நீ கர்த்தரை நம்பியிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காத்திரு, காத்திரு. கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல கேட்கலாம். அப்பா, அந்த காத்திருக்க கூடிய கிருபையை தாரும்.